ஹலோ ஒன் மெயின் வெல்கம் ராஜே. ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் நம்ம ரியோ ராஜோட படம் வந்துட்டு ஆண் பாவம் பொல்லாதது. ஸோ இந்த படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு நான் நோட் பண்ணேன். ஸோ அதை வாட்ச் லெட்டர் போட்டு இப்போ தான் ரியாக்ட் பண்ணதுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு இது மாதிரி இந்த படத்துலேருந்து வந்துட்டு ஒரு ப்ரொமோ வீடியோ, அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் விச் இஸ் வந்து ஜோடி பொருத்தம்னு சொல்லிட்டு ஒரு சாங் வெளியாக வந்துச்சு. இப்போ வரைக்கும் ஸ்டில் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஸோ அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அது ஒரிஜினல் நீங்கள் வந்து கீழே கொடுக்குறேன். மறக்காம யாரெல்லாம் பார்க்கணும் செக் பண்ணிட்டு உங்கள் தாட்ஸ் அண்ட் கீழே ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ஆண் பாவம் பொல்லாதது எப்படி ஆண்களுக்கு மட்டும் ஃபேவரா இருக்கணும் படம் இருக்க போதா அந்த பொண்ணுங்களை வந்துட்டு டீக்ரேட் பண்ற மாதிரிலாம் கான்செப்ட் இருக்கு, இல்லை எப்படி கண்டிப்பா ஒரு ஃபன்னா கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த எமோஷனலை மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு லைக் ரொம்ப ஃபன்னா கொண்டு போயிருங்களேன். எனக்கு அதான் என்டர்டெய்னிங்கா வேணும், நல்லா ஃபன்னா சிரிச்சு வயிறுக்குள்ள சிரிக்கிற மாதிரிலாம் கான்செப்ட் வேணும் எனக்கு பர்சனலி. ஸோ கண்டிப்பா வந்து ஜோ அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது, ரைட்டா? ஜோ வந்துட்டு ரொம்ப சீரியஸான பேக்டா இருக்கும், சீரியஸா இருக்கும். அப்படி வந்துட்டு ஸ்வீட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுவும் சீரியஸா இருக்கும், பட் அங்கங்க ஃபன் இருந்துகிட்டே இருக்கும், ரைட்டா? ஸோ பாப்பம் ஆண் பாவம் போலாது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ படத்தோட பேர் ரெண்டு பேரும், ஜோ படத்துல ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து ஹீரோயின் செத்தே போயிருப்பாங்க படத்துல. ஸோ இந்த படத்துல இப்போ சேர்ந்துருக்காங்க, எப்படி இருக்காங்க பாப்போமே, சரிங்களா? ஸோ பர்சனலி எனக்கு இந்த ஜோடி ரொம்ப பிடிக்குங்க, சரிங்களா? ஸோ நம்ம ரியோவும் மாளவிகாவோட அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜோ படத்துல. பட் சேர்ல என்ன பண்றது, இந்த படத்துல அட்லீஸ்ட் சேர்ந்தாங்களே, ஸோ அதுக்கு சந்தோஷம். ஸோ வாங்க இப்போ ட்ரெயிலர் பார்த்துருமா? லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. ஓ ஏஜிஎஸ் அம்பேத்கர் ஓகே. ஜியூ போ வித்தியாசமான டேஸ்டா இருக்கே. அது கால் மார்க்ஸ். கால் மார்க்ஸ். இது உன் வீடு, உன் இஷ்டம் போட நீ இருக்கலாம். உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துட்டேன். கூட நான் 400 வருஷம் வாழணும் சிவா. என்னடி கரண்ட் போயிடுச்சு? ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னேன். ராணினா ராஜாவோட பொண்டாட்டின்னு அர்த்தம். ராணினா ராணி தான். தாலி எங்க? கொஞ்சம் தள்ளி உட்காரு. என்னாச்சு? எதுவும் இல்ல. என்னடி ஆச்சு? நான் இப்ப இங்க உட்கார கூட கூடாதா? ஐயோ ஐயோ ஐயோ, ஏய் எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? உங்க ஆசெல்லாம் இப்படி தாண்டாரியா? இனிமே இந்த சமைக்கிறது, துவைக்கிறது, கழுவுறதெல்லாம் என்னால பண்ண முடியாது. இது வரைக்குமே இதெல்லாம் நீ பண்ணது இல்லையாமா? பண்ண முடியாதுடா. ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். மை சாய்ஸ். சிவா இட்ஸ் மை சாய்ஸ். என்னடி வேணும் உங்களுக்கு? எதுக்கு இந்த பாடப்படுத்துறீங்க? இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. உங்களை மாதிரி மேல் சாவனிஸ்ட் கிட்ட ஃப்ரீடம் வாங்க ஃப்ராடுத்தனம் பண்ணணும்னா ஃப்ராடுத்தனம் பண்ணுவேண்டா. யுவரானர், அவர் ஒரு ஆல்கஹாலிக். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி. யுவரானர், நீங்க எதுக்குமே தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சும்மா வரீங்க, வந்து நிக்கிறீங்க, என்கிட்ட திட்டு வாங்குறீங்க, வாய்தா வாங்கிட்டு போயிடுறீங்க. ஐயோ பிரதர், அழுகாதீங்க அழுகாதீங்க பிரதர். தம்பி சரி சரி. பைத்தியம். இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான். என்னது? இதெல்லாம் கூட விட்டுருவேன். ஹனிமூனுக்கு எங்க போலான்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன? போர்பந்தர். அம்பேத்கர் பிறந்த இடம். போர்பந்தர் காந்தி பிறந்த இடம். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தாங்க இருக்கு. ஃபன்னா இருக்கு, கொஞ்சம் அந்த எமோஷனல் இருக்கு. ஸோ டோட்டலா ஃபன்னான்னு தான் எனக்கு ஓகே தான். ஸோ பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த பேர் நல்லா இருக்கா சண்டை போறதுக்கு. இந்த படம் மட்டும் கொஞ்சம் ஓமை கடவுளே கொஞ்சம் நாகு முட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பேச்சுலர் படம் இருக்குல்ல, பேச்சுலர் படம் இல்லை, ஏதோ ஒரு படங்க, இந்த கல்யாணம் பண்ணிட்டு பிரியறதுக்கு ரீசன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நினைக்கிறேன். பிரியறதுக்கு அந்த ரீசன் தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேக் ஃபெமினிசம் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பா ஒரு நாள் நல்லா ஃபன்னா இருந்தோம் என்னை பொறுத்த வரைக்கும். மியூசிக்லாம் நல்லா இருக்கு. ஓகே, ஐ திங்க் சித்து குமார்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், சரிங்களா? ஸோ நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு. ஸோ பார்ப்போம் படத்துல. ஸோ 31 அக்டோபர் ஆரியன் அந்த படத்தோட சேர்ந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே தான், ஆரியன் வேற ஒரு ஜான்ரு, இது ஒரு நல்ல ஃபன் ஜான்ரு. யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ படத்தை போய் பாருங்க, எந்த படம் வேணாலும். ஸோ காலத்துல பார்ப்போம். என்னால முடிஞ்ச வந்து படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சாரி
அப்போ படத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் ரிவ்யூ கொடுக்க ட்ரை பண்ணுறேன், டைம் இருந்தால். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம யாரெல்லாம் இந்த ட்ரெயிலர் பார்க்கலையோ பார்த்துட்டு உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ see you next video. Take care. Bye.